இப்போ வந்து நான் உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது வந்து 1 கிளாஸ் கடலைப்பருப்பும் 1/2 கிளாஸ் வந்து துவரம்பருப்பு ரெண்டுமே கலந்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அரைக்கணும். அதுக்கு தேங்காய், குழம்புக்கு தேவையான தேங்காய், சோம்பு, அப்புறம் தக்காளி பழம் 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இதெல்லாம் நான் இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் அதுவும் 2 போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2. இதை நம்ம இதை அரைக்கும் போது இதோட சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும். அதுவும் இதோட சேர்த்து சோம்பு எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் வச்சுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் நம்மளோட கடலைப்பருப்பு வச்சிடலாம். அதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சோமா, அதையும் அதில் வச்சு அம்மியிலே வச்சு நான் நைஸாக அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மியில் அரைக்கிறதுனால வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிடலாம். நம்ம மிக்சிலலாம் அரைச்சோன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல. இப்போ அம்மியில் அரைச்சோன்னா கெட்டியாக இருந்துடும். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைங்க, அம்மி இல்லாதவங்க மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இது பெரிய குழவியாக இருக்குது, இழுக்கவே முடியலைன்னா. நான் அரைச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்ம செடியிலேருந்து இப்போ தான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு கெட்டியாகவே இருக்குது, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. உருண்டை உடஞ்சி போகும் குழம்புல. ஏன்னா இது அம்மியில் அரைச்சதுனால நான் தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே அழகாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மி இல்லாதவங்க மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். கெட்டியாக அரைங்க. அப்படி கொஞ்சம் நீத்து போயிட்டுனா பயம் தேவையில்லை. கொஞ்சம் உடச்ச கடலையை பொடி பண்ணி அதில் கலந்து நீங்கள் மாவு வந்து கெட்டி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக கருவேப்பிலையெல்லாம் நல்லா உள்ளே அமுக்கிட்டு அழகாக அப்படி உருட்டி இந்த சைஸில் சின்ன சின்ன பாலாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் புளி ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா ஊறிட்டு இப்போ நானும் அந்த தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு வரணும். தக்காளி இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நான் வந்து அதுக்கு சோம்பு தான் போட்டு நான் தாளிக்கிறேன். சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு போட்டு தாளிச்சோன்னா நல்லா ஒரு கறி குழம்பு வாசனை மாதிரி இருக்கும். அதுதான் சோம்பு போட்டு தாளிக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்படியே பொடியாக வச்சு வச்ச வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டோன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். 2 மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கீராமல் போடாதீங்க. பச்சை மிளகாயை வெடிக்கும். கீரி தான் போடணும். கீராமல் போட்டால் வெடிக்கும் பச்சை மிளகாய்.
இப்போ நான் வந்து ஒரு 3 தக்காளி போல் காமிச்சிடலாம் உங்களுக்கு. அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து நான் உருண்டையும் உருட்டி வச்சேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம வதங்கின பிறகு அதில் சேர்க்கணும். தக்காளி வந்து நல்லா கரையும் வதங்கிடணும். அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த சாறு எல்லாம் அதில் இறங்கிடணும். அதனால் நல்லா கரைகிற அளவுக்கு வதங்கிடணும். அதே மாதிரி இந்த உருண்டையை நம்ம போடுறப்போ சில பேர் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க. சிலர் வந்து இதை ஆவியில் வேக வச்சு போடுவாங்க, இட்லி பானையில் வச்சு, அப்படியும் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் நம்ம தாளிக்கிறோம்ல, அப்படியே கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 3/4 பதம் வெந்தோடனே எடுத்து மறுபடியும் போடலாம். இப்போ நான் என்னென்னா இது கெட்டியாக தான் இருக்குது, இது கரையாது. நம்மளுக்கு லூஸாக இருந்தால் தான் அதெல்லாம் யோசிக்கணும். இதை நான் அம்மியில் அரைச்சதுனால கெட்டியாக இருக்குது உருண்டை. நான் இது வந்து கொதிக்கும்போது, நல்லா கொதிக்கும்போது அப்படியே போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது. விட்டுட்டோன்னா அது வந்து சரியாக வந்துடும். அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நான் வந்து இப்போ ஆவிலெலாம் வைக்கல, அப்படியே தான் போட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அந்த ஒரு தோடு இந்த இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சுத்தமாக வதங்கிட்டால் தான் வந்து அந்த எசன்ஸ் பூரா இறந்துடும். குழம்பு உங்களுக்கு நல்ல ஒரு கலராக ரெட்டிஷாக கிடைக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை குழம்பு வந்து நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சோம்பு போட்டு தாளிக்கிறோம். சோம்பு தானே நம்ம அரைக்கும் போது சோம்பு போட்டோம். அதனால் அந்த இது வந்து கறி குழம்பு வாசனை இருக்கும். நான் ஒரு துண்டு இஞ்சியும் வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான். இது நான் வீட்டில் அரைச்சது கிடையாது. இது கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள். வீட்டில் அரைச்சது இருந்தாலும் போடலாம். என்கிட்ட அது இல்லை இப்போது, அதனால் நான் கடையில் வாங்கின தூளே போடுறேன். நல்லா அந்த மசாலாவும் எண்ணெயில் போட்டு இப்படி எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வதக்கிட்டோன்னா ரொம்ப காரம் தெரியாது, ராவாக இருக்காது அந்த காரத்தோட இது. நம்ம இப்படி வதக்கிறப்போ நல்லா பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த டைமில் நம்ம புளிக்கரைசலை ஊற்றிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் வதக்கும் போது கொஞ்சம் தான் போட்டேன். அப்புறம் வந்து உருண்டைக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ 1 ஸ்பூன் அளவு போடுறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போடலாம். இது அப்படியே இப்போ கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இதுவான பிறகு தான் நம்ம உருண்டை சேர்க்கணும். இப்போ வந்து நல்லாவே கொதித்து இது பாருங்கள் திக் கொடுத்துட்டு நல்லா வந்துட்டு, இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இது பாருங்கள் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்குறப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். தேங்காயில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு பறித்து ஊற்றிக்கிங்க. அந்த தேங்காய் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம அதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அப்படியே உருண்டை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம நல்லா கொதித்த பிறகு இந்த உருண்டையை போடுவோம். இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம உருண்டையை இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு பொறுமையாக போட்டுடலாம். ஒன்றும் கரையாது இது, ஏன்னா நமக்கு வந்து உருண்டை நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அப்படியே கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம கரண்டியை வச்சு எதுவும் கிளறக்கூடாது. அது நல்லா கொதித்து வேகணும். அதில் நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இப்போ நிறைய வீட்டில் யாரும் கிடையாது, அதனால் நான் சும்மா 6 உருண்டை போட்டு கொஞ்சமாக தான் வைக்கிறேன் குழம்பு.
நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அந்த மாதிரி வைங்க. நான் வந்து ஊற வச்ச பருப்புலேயே பாதி எடுத்துட்டேங்க பாருங்கள். பாதி வந்து நான் 200 கிராம் பருப்பு சொன்னேன் நான் உங்களுக்கு. 200 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் பருப்பு. இப்போ அதில் வந்து நான் வாழைப்பூ வடை செய்யலான்னு கொஞ்சமாக வாழைப்பூ இருந்தது என்கிட்ட. அதனால் வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் வாழைப்பூ அரைஞ்சி வச்சுருக்கேன்னா அதில் கொஞ்சம் கலந்து வடை சுடுறதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் அதில் போட்டோன்னா செட் ஆகாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடலாம். நான் வந்து இது பாதி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் வேகும். இப்போ வந்து நம்ம பெரட்டி விடலாம், எதுவும் ஆகாது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுங்க பாருங்கள். ஒரு உருண்டை உடையாது, ஏன்னா கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம். அழகாக உருண்டையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரியே செய்யலாம். நீங்கள் வேணுங்கிறவங்க எண்ணெயில் போட்டு பொரித்து செஞ்சாலும் அதுவும் இன்னும் வாசனையாக தான் இருக்கும். இல்லை சில பேர் வந்து இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு போடுறாங்க. நான் சும்மாவே தான் போட்டிருக்கேன், நல்லா அழகாக தான் வந்திருக்கு. இப்போ வந்து நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தேன். ஏன்னா குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது, வந்து உருண்டை வேகாமல் போயிட போதுன்னு மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ அது கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நீ பார்த்துக்கலாம், நீங்கள் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இங்கே பாருங்க ஒன்றுமே ஆகாது, உருண்டை சூப்பராக இருப்பாங்க, உடையவே உடையாது. அது மறுபடியும் கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ அது கொதிச்சுக்கிட்டுருக்கு. இப்போ இதை அப்படியே சுண்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து அப்படியே ஆவி பறக்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் அதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்டில் எனக்கு சொல்லணும் எப்படி இருந்தது குழம்புன்னு. வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணணும். டாட்டா பாய்.